தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. இருக்கிற கிறிஸ்துவ, அதுல இருக்கிற உன்னதமான வெளிப்பாட கிறிஸ்து என்ன பண்றாருன்னு எடுத்து காண்பிக்கிறார். புதிய காரியம். அதனால தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இவரு வேதபாரகர் பரிசேயரை போல போதியாமல் இவர் அதிகாரமுடையவரா போதிக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில நீங்க புதியவைகளை கேட்கக்கூடிய, அதாவது பழையவைகளும் புதியவைகளுமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்க வேண்டும். இங்க அதைத்தான் பிரசங்கிக்கிறோம். இங்க பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நீங்க நிரப்ப வேண்டியது அவசியம். சரி, இப்ப இருதயத்தை மாற்றணும். ஒரு மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணணும் இல்லையா? இருதய மாற்று அறுவை சிகிச்சை. இருதயம் எல்லாம் இப்போ பொல்லாததாக இருக்குது. பொல்லாத இருதயத்தை இப்போ நல்ல இருதயமாக மாற்றணும். ஏன்னா இருதயம் முழுவதும் பொல்லாத பொக்கிஷமாக இருக்குது. இப்போ பொல்லாத பொக்கிஷமாக இருக்கிற இந்த பொல்லாத இருதயத்தை நல்ல பொக்கிஷமாய் நிறைந்த நல்ல இருதயமாக மாற்றணும். இதை யார் மாற்றுவா? எந்த ஒரு மனுஷனாவது தனிப்பட்ட விதத்தில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே தான் ரட்சிக்கப்பட்ட நிறைய தேவ பிள்ளைகளுக்கே இது புரியல. காலகாலமாக பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கே இது புரியாத ஒரு விஷயம். அதை கொஞ்சம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கவனிங்க, இந்த இருதயத்தை இந்த உலகத்தில் எவனும் மாற்ற முடியாது. நீங்களும் நானும் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த இருதயத்தை என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. வெளியில் நம்ம தோற்றத்தெல்லாம் மாற்றிக்கலாம், ஆள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம், மேக்கப் எல்லாம் குறைச்சிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், 1008 காரியங்களை பண்ணலாம். ஆனால் உள்ளே இருக்கிற இருதயத்தை எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி பழைய ஏற்பாட்டில் எல்லா தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அதை ட்ரை பண்ணி தான் தோற்று போயிட்டாங்க. இந்த இருதயத்தை மாற்றுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவனுக்கு ட்ரை பண்ணி தோற்று போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி உன் இருதயத்தை நானே மாற்றுறேன். உன் இருதயத்தை என்ன பண்ணுறேன்? நானே மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கவனிங்க. இப்போ புதிய உடன்படிக்கையில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்படுறானோ, நீங்கள்லாம் இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம் ஆமேன்னு சொன்னால் போதும். பிரைஸ் காட், ஆமேன். அப்போ அந்த ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இருதயம் மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நம்ம கிட்ட இருக்கிற இந்த பழைய அசுத்தங்களால் நிறைந்த பொல்லாத காரியங்களால் நிறைந்த இந்த இருதயத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஒரு புதிய இருதயத்தை நமக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாராம். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். நீங்கள் பாருங்கள், அதனால தான் இந்த ரட்சிக்கப்படுறதுன்னு ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வந்துன்னு இருப்பாங்க பல வருஷமாக. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட சில ஆட்கள் ரட்சிக்கப்படவே மாட்டார். அவங்க வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவங்க, நான் ஏன் ரட்சிக்கப்படணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை, ரட்சிக்கப்படுதல் என்பது எல்லா மனிதர்களுக்குமானது. வேற மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படணும்னு இல்லை. கிறிஸ்தவங்களா பிறந்தவங்களே ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பது உண்டாகாமல் கிறிஸ்துவிடத்தில் நமக்கு பங்கே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. சரி, அப்ப இங்க நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசிப்போமானால், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. கவனிங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆட்கள் அதான் இந்த முயற்சி பண்ணி இந்த இருதயம் மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் இருதயம் பொல்லாததாவே இருக்குது. இருதயம் பொல்லாததா இருந்தா என்னங்க பிரச்சனை? இருதயம் பொல்லாததா இருந்தா என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்பதானே கேட்டீங்க. பொல்லாத இருதயமா இருந்தா என்ன ஆகாது? வசனம் வேலை செய்யாது, நன்மைகள் அதிலிருந்து பிறக்காது, எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, பாருங்க, சில நேரத்தில்
ஒரு இருதயம் செயல் இழக்குது அப்படின்னா, அந்த இருதயம் செயல் இழந்து போயிடுச்சுன்னா, இப்போ சில நேரத்தில் இருதயம்ன்றது ரொம்ப முக்கியமான அவயம் நம்ம சரீரத்தில். தெரியல உங்களுக்கு? இருதயம்ன்றது, இருதயத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஆட்டோமேஷன். அது தானியங்கி. உங்கள் ஹார்ட் இருக்குல்ல, அது மட்டும் தானாகவே இயங்கிட்டு இருக்கும். அது பழுதாகி அது போயிடுச்சுன்னா, அதுக்கு பாருங்கள், சில நேரத்தில் இப்போது செயற்கை இருதயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய மருத்துவத்தில் ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி அது. அதுக்கு முன்னாடிலாம் மாற்று இருதய அறுவை சிகிச்சை பண்ணாங்க. ஏதாவது ஆரோக்கியமான இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க இருதயத்தை மாற்றியெல்லாம் பண்ணாங்க. இப்போ செயற்கை இருதயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் மனுஷன் ரொம்ப நாள் வாழ்வான். என்னென்னலாம் பண்ண போகிறானுங்களோ அதை நினச்சா ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. செயற்கை இருதயங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மெஷின் வைப்பாங்க. இந்த செயற்கை, அது ஒரு 15 வருஷம் அதுக்கு வாரண்டி மாதிரி அதை பொருத்தி 15 வருஷத்துக்கு ஒரு முறை அதை மறுபடியும் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது ஆட்டோமேஷன் மாதிரியே ஒரு செயற்கை இருதயம் கண்டுபிடிச்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மனுஷன் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த இருதயத்தை பற்றி பேசலை நான். இப்போது நாம் சொல்கிற மாதிரி இந்த லப்பு டப்பு இருதயம், பிளட்டை சர்க்குலேட் பண்ணுற அந்த இருதயத்தை பற்றி பேசலை. பைபிளில் இந்த இருதயம்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளான மனுஷனை பற்றி அது பேசுகிறது. நம்முடைய ஆவியை பற்றி அது பேசுது. இப்போ அந்த ஆவி ஏற்கனவே கரப்டாகி கெட்டு போய் அதுக்குள்ளே இருந்து வெறும் கெட்ட காரியங்களாக உற்பத்தி ஆகிறபடினால அது எந்த ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா பெற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இப்போ இந்த ஆவியை தேவன் என்ன பண்ணுறாரு? புதிதாக மாற்றுகிறார். இப்போ அதைத்தான் சொல்கிறாரு. வாசிங்க பார்க்கலாம். உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. பாருங்க, எல்லா இடத்துலயும் அந்த இருதயன்ற வேர்டை மென்ஷன் பண்றாரு. கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது ஆண்டவர் சொல்றார், நான் கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் கொடுப்பாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்தை நாம மாற்ற முடியாது. தேவனே வந்து என்ன பண்றாருன்னா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை மாற்றி ஒரு புதிய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் மறுபிறப்பின் அனுபவம்னு நாம் சொல்றோம். என்ன சொல்றோம்? அத மறுபிறப்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாக்குகிறார். இந்த உலகத்துல தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறது ஒரு பிறப்புன்னா, அதுக்கு அடுத்தது நம்ம வாழ்க்கையில கட்டாயம் நாம மறுபடி பிறக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரத்துல, மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:5-6. சரி பாருங்க, படிக்க வேண்டாம். அப்ப மறுபடி பிறக்க வேண்டியது அவசியம். அந்த மறுபடி பிறக்கிறது தான் என்ன? இது யாரு? இவங்களை யாரு பிறப்பிக்கிறான்னா தேவனே பிறப்பிக்கிறார். அவர்கள் ஒருவரும் சுய சித்தத்தினாலாவது ஒரு புருஷனுடைய சித்தத்தில் பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள். தேவனே உங்க மேல கிருபை பாராட்டி, தேவனே உங்க மேல இரக்கம் வச்சு நம்முடைய இருதயத்தை, நமக்குள்ள இருக்கிற அந்த கல்லான அந்த பொல்லாங்கான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு தேவனே நமக்குள்ள சதையான இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். அப்படி சிருஷ்டிக்கிற ஒரு நாள் நம்முடைய ரட்சிப்பின் நாள். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? நீங்க எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஒரு புது இருதயத்தை உண்டாக்குன அனுபவம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் மறுபடி பிறந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உண்டா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுட்டீங்கன்னா இப்ப அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது கவனிங்க. இப்ப அதுக்கு முன்னாடி இருந்த இருதயம் பொல்லாங்கு செய்யறதுக்கு துணிகரமா ஓடுற இருதயம். இப்ப இவர் கொடுத்திருக்கிற இருதயம் இருக்குல்ல, இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னா தேவன் மேல் வாஞ்சை உள்ள இருதயமா. அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என்
நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இருதயம் இருந்துச்சு. அந்த இருதயத்துல தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கவும் முடியல, வாழவும் முடியல, கற்பனையின்படி ஜீவிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து இந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய கற்பனைகளை, நியமங்களை, நியாயங்களை எல்லாம் அதுல எழுதிட்டார். இப்ப அந்த இருதயத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருது. இப்ப இந்த இருதயம் அவைகளில் நடக்க விருப்பமுள்ள இருதயமாய் மாறுகிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த பிரமாணங்களின்படி வாழ விருப்பமுள்ள இருதயமாய் இந்த இருதயம் மாறுகிறது. அதான் புதிய சிருஷ்டியாக்கப்படுது. அப்போ பழைய ஏற்பாட்டில் அவனால நடக்கவே முடியாது, முயற்சி பண்ணாலும் முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நான் நடக்க பண்ணுவேன். நடக்க பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சது. அது என்ன? இங்க தேவ ஆவியானவருடைய பலன் இருக்கிறது. எந்த இடத்துல நமக்கு நடக்க முடியலன்னு சொல்றோமோ அங்க தேவ ஆவியானவர் நமக்கு சத்துவம் தந்து நமக்கு மீண்டும் மீண்டும், கவனிங்க, எவ்வளவு நீங்க பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உங்களை பலப்படுத்தி, சிறப்படுத்தி, சீர்படுத்தி, நிலைநிறுத்தி இந்த கற்பனைகள்ல நடக்கிறதுக்கு தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனே என்ன பண்றார்னா ஒரு புதிய இருதயத்தை எனக்குள்ளே உண்டாக்குகிறார். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு புதிய இருதயம் வந்துடுச்சியா? ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிய இருதயம் வந்துடுச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரல. இன்னும் அதே மாதிரி தான் பழைய இருதயம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பொல்லாத சிந்தனைகளும், கபடு, களவு, வன்கண்ணு, விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, இதே மாதிரி தான் என் தோணுது. இப்போ என் இருதயம் புதுசாச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. சிலருக்கு இந்த டவுட் வந்துடுது உடனே. ரொம்ப நியாயமான டவுட்டு தான். என் இருதயம் புதுசாயிடுச்சுன்னா நீங்க புதுசான இருதயம் புதுசா இருக்கணும் இல்லையா? ஆனா புது இருதயமா இல்லை, அது பழைய இருதயம் மாதிரியா தான் இருக்குது. ஏன்னா புத்தியெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, அதே பழைய காரியங்கள் தான் தோணுது. அப்படின்னா இங்க தான் சில தெளிவு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த ரட்சிக்கப்பட்டுட்டேன், மறுபடி பிறந்துட்டேன், புதிய சிருஷ்டி ஆயிட்டேன் அப்படின்னா சில ஆட்களுக்கு ரெண்டு விதமான குழப்பம், இல்லைன்னா ரெண்டு விதமான தவறான புரிதல். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா, மறுபடி பிறந்துட்டான்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னா அவன் வாழ்க்கையில அதோட அவன் பாவமே செய்ய மாட்டான் போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. சில ஆட்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு அதோடு அவன் பாவமே செய்யாத ஒரு நிலைக்கு கடந்து போயிடுவான் போல. எப்படின்னா இயேசு கிறிஸ்து மாதிரி, லிட்டரலாக அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி உடனே ரட்சிக்கப்பட்டு தண்ணியில் போயிட்டு வரான் பாருங்க, முழுகி ஏஞ்ச உடனே டன் 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 அப்படின்ன உடனே அதோட அவன்ப்பா இயேசு கிறிஸ்துடா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அவள் தான் பாட்டு வேற நம்ம பாடுறல, புது சிருஷ்டியானேனே புது சிருஷ்டியானே அப்படின்னு பாட்டு பாடுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதோட ஃபுல்லாக நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி ஆயிட்டோன்ற ஒரு நினைப்பு இருக்குது. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஆகணும்னு நினச்சி பாருங்க மறுபடியும் சுயநீதிக்கு நேராக போயிடுறது. எங்கன்னா பாவம் செய்யாமல் இருக்கணும், தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணி தோற்று போய் சில நேரத்தில் இந்த மாதிரி முயற்சி பண்ணுற ஆட்கள் ரெண்டு விதத்தில் மாட்டிக்குவான். ஒன்று இதில் மாட்டிக்குவான்னா சுயநீதியில் மாட்டிக்குவான். நிறைய கட்டுப்பாடுகள், பிரதிஷ்டைகள்னு சொல்லி நான் அதை பண்ணல, இதை பண்ணல, இதனால நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னை சுற்றி ஒரு வேலி ஒன்று போட்டுப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரொம்ப பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அது என்னன்னா மாய்மாலமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. மாய்மாலமான வாழ்க்கைன்னா என்னன்னா, தான் வாழ்க்கையில் பாவம் இருக்குதுன்னு அவங்களால ஒத்துக்க முடியாது, ஆனால் அதை வெளியரங்கமாகவும் சொல்ல முடியாது. ரொம்ப அப்படி மறைஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ஒன்று சுயநீதியில் போய் சிக்கிப்பாங்க, இல்லைன்னா மாய்மாலமான வாழ்க்கைக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. இது ஒரு கேட்டகரி.
சரி, இது பரிசுத்தமா வாழணும் அல்லது இயேசு கிறிஸ்து மாதிரியே பரிசுத்தம் ஆயிடணும்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி. பாருங்க, இது ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி இருக்குல்ல, அது என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையில ஒரு முறை 2 முறை பாவம் செஞ்ச பிறகு கடைசியில் அவன் என்ன தெரியுமா தோணும் அவனுக்கு, சே பரிசுத்தமாலாம் வாழவே முடியாது பிரதர், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர், அதெல்லாம் நம்ம என்ன தெய்வமா, நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவா பரிசுத்தமா வாழ்றதுக்கு? நீங்க வேற சான்ஸே கிடையாது பிரதர். வாழ்க்கையில பாவம்லாம் செய்யாமலாம் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் செய்யற பாவத்துக்கெல்லாம் காரணம் காட்டுவார். இது பாரு அண்ணனை பத்தியா, அவரே இது செய்யறாரு. இது பாரு சித்தப்பாவை பார்த்தியா, இவரே எப்படி இருக்கிறாரு. மாமாவை பார்த்தியா, ஒன்று விட்ட தம்பியை பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவரை பார்த்தியான்னு காட்டிட்டு இவரும் பாவம் செஞ்சுக்கினே இருப்பார். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. சிலர் இதுல இருந்து போய் இந்த ஹைப்பர் கிரேஸுக்கு போயிட்டான். ஏன்னா வாழ்க்கையே பாவம் செய்யறதுக்கு தான்ற மாதிரி. பாருங்க, ஒன்று போனால் அப்படி போயிடுறான். பாவம் செய்யவே கூடாது பிரதர், பரிசுத்தம் அதுதான் நம்முடைய சுவாசம் அப்படின்னு அப்படி போயிடுறான். அது ஒரு பாவம். இன்னொரு கேட்டகரி, இல்லை பாவம்லாம் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டே வாழ்றதுக்கு இன்னொரு கேட்டகரி. இல்லை, இது ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே பிரச்சனை. கவனிங்க, முதல்ல இங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல என்ன நடக்குது, நாம எப்படி வாழணும், எதுக்காக தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தார், இதை சரியாக நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்துல ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது என்பதை நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க, தேவன் என்ன பண்றாரு, என் வாழ்க்கைக்குள்ள என் இருதயத்தை, அதாவது என் ஆவியில ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை கொடுக்கிறார். இது தேவன் உண்டாக்குறாரு. ஒண்ணு, இப்ப இப்படி ஒரு காரியம் எனக்குள்ள நடந்திருக்கிறது என்பதை முதல்ல நாம என்ன பண்ணணும்னா, நாம விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயம் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்ததினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். அவர் பாவமானதினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன், 2 கொரிந்தியர் 5:21 படி அவர் பாவமானார், நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம். அவர் சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவர் மரணத்தை பரிகரித்தார், நான் ஜீவனுடையவனாய் மாறினேன் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் முதல்ல நமக்கு தேவை. அந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, எனக்குள்ள கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. எந்த கிருபை என்னை ரட்சித்ததோ, எந்த கிருபை என்னை நீதிமானாக்கினதோ, எந்த கிருபை என்னை பரிசுத்தமானாக்கினதோ, அதே கிருபை இன்னும் நான் பரிசுத்தத்திலே பூரணமாக, இன்னும் நீதிமானாகிய நான் நீதியை செய்ய, நல்லா கவனிக்கணும், இது நாள் வரையில எனக்குள்ள நீதி இல்லை. இப்ப தேவன் தம்முடைய நீதியை எனக்கு தந்திருக்கிறபடினாலே அந்த நீதி என்னை நீதி செய்ய என்னை என்ன பண்ணும்னா, என்ன வழி நடத்தும், நீதி செய்ய என்ன வழி நடத்தும் என்கிறதான ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, நான் முதல்ல புது சிருஷ்டியா இருக்கிறேன்ற எண்ணம் நமக்கு வேணும். இங்க நிறைய பேருக்கு நான் புதிய சிருஷ்டி ஆயிருக்கிறேன்ற எண்ணமே இல்லை. நான் அதே பழைய சிருஷ்டி தான் பிரதர், நான் அதே பழைய ஆள் தான் பிரதர். இல்ல இல்ல, நீங்க புதிய சிருஷ்டி ஆகி இருக்கிறீர்கள்னா கவனிங்க, உங்களை புதிய சிருஷ்டி ஆக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க கைகளில் எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், இது ஒரு போன் இருக்குது, இந்த போனை உருவாக்கினவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இதை சிருஷ்டித்தவர், சிருஷ்டித்தவர் சொல்ல முடியாது, உருவாக்கினவர். இதை உருவாக்கினவங்களுக்கு இதனுடைய பர்பஸ் தெரியும், இது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். அப்ப நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் தேவன் இந்த புதிய சிருஷ்டி ஆக்கினார் என்றால் ஏன் புதிய சிருஷ்டி ஆக்கினார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல எப்படி சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னா என்னை ஏன் ரட்சித்தார்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்ன அவர் ஏன் ரட்சித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஏன் முன்குறித்தார்? தாயின் கருவில் உருவாகும் போதே ஏன் தெரிந்து கொண்டார்?
தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் என்ன ஏன் சுதந்திரவாளி ஆக்க வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணினார். எதுக்கு அதை அவர் செய்யணும்? உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்களே, கோடான கோடி மக்கள் வாழ்ந்துட்டாங்களே, என்ன ஏன் ரட்சிக்கணும்? அப்ப என்ன ரட்சிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நோக்கம் உண்டு பிரதர், உன்னை ரட்சித்ததுக்கு நோக்கம் உண்டு. அதனால தான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அன்னைக்கு சபைக்குள்ள சேர்ந்தாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்களாம் சபைக்குள்ள வர்றதுனால கிறிஸ்தவம் என்பது ஒரு பல நேரங்களில் ரட்சிப்பின் அனுபவம் பெறாத மக்களால் நிரம்பி இருக்கிற ஒரு சடங்காச்சாரமான ஒரு கூட்டமாய் மாறிவிட்டபடினால இந்த வேதம் அநேகருக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா இந்த ரட்சிப்புக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன், நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் பாருங்க, இப்ப நம்ம பார்த்திபன் பிரதர் இருக்கிறாரு, இது நம்ம இமானுவேல் பிரதர் இருக்காரு, இன்னைக்கு இந்த சாட்சி சொன்னார் பாருங்க. அவரு ஒரு ஹாக்கி பிளேயரா இருந்து அவரை ஏதோ ஒரு கவர்மெண்ட் எடுத்துருச்சுன்னு வைங்களேன், ரயில்வேஸ்லயோ ஏதோ ஒன்றுல எடுத்துட்டாங்க, அவரை வேலைக்கு எடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களே. அதுக்கப்புறம் அவர் போய் வேற எந்த டீமுக்காகவும் விளையாட முடியாது. அவர் யாருக்காகத்தான் விளையாடணும்? அவரை வேலைக்கு எடுத்தாங்க இல்லையா ரயில்வேஸ், அவங்களுக்காக மட்டும்தான் அவர் விளையாடணும். அங்க வேலை செய்கிற காலங்களில் அவர் விளையாடுவாரு, ஆனா அவர் விளையாட்டோட நோக்கம் என்னன்னா ரயில்வேஸ்க்காக. அப்ப நல்லா கவனிங்க, உங்களை ரட்சித்து இருக்கிறார்னா இந்த ரட்சிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னன்னா நீங்கள் இந்த ரட்சிப்புக்காக வாழணும், நீங்க இந்த தேவனுக்காக வாழணும்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஏனோ தானோன்னு வாழ்வேன், வாழு, ஆனா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ள முடியும்னு தப்பா நினைச்சு ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் அது நடக்காது, எந்த சர்ச்சுக்கு போனாலும் அது நடக்காது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப துல்லியமா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. கவனிங்க, ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான், மறுபடி பிறந்தவர்களுக்கு தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான், இருதயத்தில் விருத்த சேதனம் அடைந்தவர்களுக்கு தான். ஆகவே நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் என்பதை நாம் அறிந்து கொண்டு முதல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா அப்புறம் ரட்சிப்புக்காக வாழணும்ன்ற எண்ணம் வரும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டுட்டான்னு ஒரு இருதயத்தில் ஆழமான விசுவாசம் வந்த பிறகு இந்த ரட்சிப்புக்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு உறுதியான தீர்மானம் நமக்கு உண்டாகும். தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து சில வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். நான் இதை அடுத்த வாரமும் தொடர்ந்து இதை பேசுவேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும். சரி கவனிங்க, அது 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 வேற ஒண்ணு சொல்றாரு. பாருங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பை வச்சு தான் ஒருத்தர் அறிய முடியும், மாம்சத்தின்படி அறிய முடியாது. கவனிங்க, ஏன் அப்படி சொல்றாருன்னா அது பின்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, அது டீட்டெயிலாக போக முடியாது. அதாவது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பா பிள்ளையா இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்டாரா அப்பதான் அவர் தேவனுடைய பிள்ளை, அப்பதான் தேவனுடைய குடும்பத்தில் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. இல்லைன்னா அவருக்கும் நமக்கும் கொஞ்சம் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவர் வேற ட்ராக், நம்ம வேற ட்ராக். அதனால தான் அதை சொல்றாரு, மாம்சத்தின்படி அறியோம். இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப அவன் புது சிருஷ்டி, பழைய இருதயம் கிடையாது. கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவன் நவமான இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இப்ப பழைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத சிந்தனைகள், அது இது லொட்டு லொசுக்குன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. இப்ப அந்த புதிய இருதயத்துக்குள்ள தேவனுடைய பிரமாணங்களும் நியமங்களும் தேவனுடைய மகிமையான சுவிசேஷமும் அவனுடைய இருதயத்தை நிறைத்திருக்கிறது. மகிமையான ஒளி அவனுடைய இருதயத்தை நிறைத்திருக்கிறது. இப்ப அவன் வாழ்க்கை முழுக்க முழுக்க இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுவதிலேயும் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதிலேயும் தான் அவனுடைய எஞ்சிய வாழ்க்கையை அவன் செலவு பண்ணுவான். வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருந்த பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எதுக்கு பிரயாசப்படுங்க சொல்லுங்க? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா தேவன் கிருபையா ரட்சித்துட்டாரு, ஆனா இந்த ரட்சிப்பு நிறைவேற ஃபுல்ஃபில் ஆகணும். இது நிறைவேறணும். எப்ப நிறைவேறும்னா, கவனிங்க, இது எப்ப நிறைவேறும்னா, நீங்க பரலோகத்துக்கு போய் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை சுதந்தரிக்கும் போதுதான் அது நிறைவேறும், பூரணமாகும். இப்ப அந்த ரட்சிப்பினுடைய பூரண நிலைய அடையறதுக்கு நாம என்ன பண்ணணுமா? பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை நாம காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால், நல்லா கவனிங்க, ஏனென்றால் கிருபையா கிடைச்ச இந்த ரட்சிப்பை பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, உங்களுடைய பந்தய பொருளை நீங்க இழந்து போகாதபடிக்கு. கொலோசையர் வாசிங்க பார்க்கலாம், கொலோசையர் 2:19 வாசிங்களேன். உங்களுடைய பந்தய பொருளை நீங்க இழந்துராதபடிக்கு தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறார் இல்லையா ஒரு ஆசீர்வாதத்தை, அதை உங்க வாழ்க்கையில இழந்துராதபடிக்கு ஜாக்கிரதையா இருன்றாரு. வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பந்தய பொருளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பை உங்க வாழ்க்கையில நீங்கள் கெடுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவன் நம்மள இந்த புதிய இருதயத்தை கொடுத்தாரு, நவமான இருதயத்தை கொடுத்தாரு, இந்த இருதயம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இருதயம் கெட்டு போகாம எந்த நோக்கத்துக்காக தேவன் இந்த புதிய இருதயத்தை கொடுத்தாரோ, என்ன புதிய சிருஷ்டியாக்குனாரோ, என்ன ரட்சித்தாரோ, என்ன மறுபடி பிறக்க வச்சாரோ, அந்த நோக்கம் நிறைவேற நம்ம வாழ்க்கையில பிரயாசப்பட வேண்டியது அவசியம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவனோட வாழ்க்கை முழுவதும் இந்த ரட்சிப்புக்காக, இந்த ரட்சிப்பை காத்து கொள்றதுல, இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி அதை குறித்த ஜாக்கிரதையோடையும் அக்கறையோடையும் அவன் வாழ்க்கைய வாழ்வான். எப்படி வாழ்றது, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப அவர் புதிய இருதயத்தை கொடுத்துட்டாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் கெட்டு போறான்னா, ஏன் கெட்டு போறான்? யூதாஸ் காரியத்தை எப்படி கெட்டு போனா, தேமா எப்படி கெட்டு போனா இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு பிரிந்து போனான்னு பவுல் எழுதுறாரு. யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுந்து அவனை வஞ்சித்துனானே. அப்ப ரட்சிக்கப்பட்ட சில தேவ பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்குன்னா, பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை உணராததினால, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை உணராததினால அநேகர் கெட்டு போனார்கள். கவனிங்க, நான் சொல்றேன் இல்லையா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனா கானானை சுதந்தரித்தது 6 லட்சம் புருஷர்கள்ல கானானை சுதந்தரித்தது வெறும் 2 ஆண்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மற்றவருடைய நிலை என்ன? மீட்பு வந்துருச்சு, ரட்சிப்பு வந்துருச்சியா? ஆனா ரட்சிப்பு வந்த பிறகு அவர்களுக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைய முடியவில்லை, இலக்கை அடைய முடியவில்லை. இது நமக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:6 வசனங்கள் வரையில நமக்கு சொல்றாரு. அவங்களுக்கு சம்பவித்தது போலவே உங்களுக்கும் சம்பவிக்கிறது. மீட்பு வந்துருச்சு, ரட்சிப்பு வந்துருச்சு, அத்தோட முடிஞ்சிருச்சு நினைக்காத, ஜாக்கிரதை. வழியில அதை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. நீ இழந்து போயிடாதன்னு சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10
7 இருந்து சில வசனங்களை வேகமாய் படியுங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் ஆ, உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் ஆ, என்று எழுதியிருக்கிறபடி ஆ. அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல அவர்களில் சிலர் அது நிறைய சொல்லிட்டு வர்றாரு. முறுமுறுப்பு, விபச்சாரம், விக்கிரகாராதனை, பொருளாசை, இப்படி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. படிங்க. நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, சரி, அடுத்தது அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, அடுத்தது அவர்களில் சிலர் முறுமுறுத்து, ஆ, சில சங்காரங்களினாலே அழிக்கப்பட்டார்கள். அடுத்தது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக, நல்லா கவனிங்க, திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஆனா ஏன் எழுதப்பட்டிருக்குது? அவங்க வாழ்க்கையில நடந்தது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. என்ன எச்சரிப்பு? நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பாரு. எதுக்கு அழைக்கப்பட்டியோ அதை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. உனக்கு ஒரு உன்னத நோக்கத்தோட கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஒரு மேலான திட்டத்தோட கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நீ இழந்துடாத, அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாத. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்றாரு, நீ பெற்ற ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு குறித்து நீ கவலைப்படலைன்னா வேற எதுக்கு நீ கவலைப்படுவ? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.